பேச்சுலர் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி ஒரு நண்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டு எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி குக் பண்ணுறதுன்னு தெரியாமலே நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி உங்களுக்கு கோல்டு வருதுன்னா கண்டிப்பாக இந்த நண்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் கோல்டெலாம் பறந்து போயிடும். நண்டு மேலே இருக்க ஓட ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் தெரிகிற மாதிரியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண நண்டை தண்ணியில் போட்டு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க 1 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லா நண்டையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லா நண்டுக்கும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.